சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்கோம். என்னோட பேர் காயத்ரி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். பரீக்ஷன் எஃப்எஸ்எஸ் பிரைவேட் லிமிடெட்ல நான் வந்து மேலாண் இயக்குனரா இருக்கேன். ஸோ பரீக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி நிறுவனம். இப்போ சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி என்னோட பிரசன்டேஷன் மாத்திரம் ஷேர் பண்ணணும். இப்ப முதல் ஸ்லைட்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபார்ம் பத்தி போட்டிருப்பேன். எந்த ஒரு ஃபுட்டும் வந்து விவசாய நிலத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்மிங். ரெண்டாவது வந்து சந்தைப்படுத்துதல். ஏன்னா மார்க்கெட்ல கண்டிப்பா அது சக்சீட் ஆகணும். மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஃபுட்டு வந்து ரீச் ஆகுறது வந்து நம்ம வீட்டுக்குன்னு நினைச்சுக்க கூடாது. விவசாய நிலத்துல இருந்தோ இல்ல கடையில இருந்தோ. அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வழியா போகும். இப்ப மில்லட்டே தயாரிச்சோம்னா ரீட்டைல் வழியாவும் போகலாம், ஹோட்டல் வழியாவும் போகலாம். ஏன்னா 40 to 50% வந்து கண்டிப்பா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல, ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி விஷயத்துலதான் வரும். சோ இந்த 3 விஷயம் தான் வந்து இதோட வடிவமைக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எந்த ஒரு உணவும் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மூலக்கூறு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப நாங்களும் மில்லட்ல பொறுத்த வரைக்கும் ஓகே, நாங்க ராகி கல்டிவேட் பண்றோம், எல்லா மில்லட்ஸையும் கல்டிவேட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அந்த பர்டிகுலர் மில்லட் வந்து உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது வந்து லாபகரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப கல்டிவேட் பண்ணிட்டு எனக்கு வந்து லாபம் பெறலைன்னா எந்த ஒரு விவசாயியும் வந்து தோத்து போக ஆரம்பிச்சிருவாங்க. மில்லட் மில்லட் மில்லட்ன்னு சொல்லிட்டு. சோ 2 விஷயம் வந்து முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்ப எக்கனாமிக்கலா வையபிளா இருக்க வேண்டியதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தரமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தா மார்க்கெட் ஸ்டாண்டர்டைஸ்ட். இப்ப ஸ்டாண்டர்டைஸ்ட் பெஞ்ச்மார்க் கண்டிப்பா இருக்க வேண்டும். இப்ப எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும். சயின்டிபிக் ரெஃபரன்ஸ். ஒரு நெல் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்ங்கிறது வந்து 17% இருக்க வேண்டும். ஒரு அரிசி உற்பத்தி பண்றோம்னா அதுக்கு எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சர் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கும் சில நிர்ணயங்கள் இருக்கு. ஓகே, நாங்க ராகி மேனுஃபேக்சர் ராகி வந்து நாங்க வந்து விவசாய நிலத்துல உற்பத்தி பண்ணிட்டோம். ஆனா எனக்கு ராகில வந்து நிறைய பூச்சி வருது. குதிரைவாடியில எக்கச்சக்கமா வீவர்ஸ் வருது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வர கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட். பட் இதோட என்ன விஷயம்னா அறிவியல் பூர்வமா நம்ம சிந்திக்க வேண்டும். தயாரிக்கும் முறையில வந்து ப்ராசஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஃபார்மிங்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். மேனுஃபேக்சரிங் உடைய கோடவுன் இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல 3 விஷயங்கள் இருக்கு பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்டாண்டர்டைஸ்ட். ரெண்டாவது வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். இப்ப கிராம பாடல்கள் வந்து கிராமத்துல ஆஹா ரொம்ப அழகா இருக்கு, இந்த பாடல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா அது குளோபலா சேல் ஆகாது. குளோபலா சேல் ஆகணும்னா கண்டிப்பா சட்டப்பூர்வமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாம லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்ல மினிமமா எது பண்ணக்கூடியதோ அதை தான் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே குளோபல் லெவல்ல நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு போய் சேர்க்க முடியும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி அஷூரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருமே போய் நம்மளுக்கு ரோட்ல ஒரு டீ கடையில போய் டீ குடிப்போம். டீங்கிறது வந்து பொதுவான விஷயம். வீட்ல தயாரிக்கிறது சரி, கடையில வாங்குறது சரி. டீல அடல்ட்ரேஷன் இருக்கு, அதெல்லாம் வேற டாபிக். பட் டீங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்க. சுகர்ங்கிற விஷயத்த ஒரு நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சோ குவாலிட்டியா ஒரு விஷயத்த மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ஸ்டாண்டர்ட்ஸோட மேனுஃபேக்சர் பண்ணும்போது மார்க்கெட்டோட ரீச் வந்து ரொம்ப அழகானதாகவும் வடிவமைக்கிறதாகவும் இருக்க வேண்டும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபுட் சர்வீஸ்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு போனோம்னா ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு கேக்கோ பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பிரசன்டேஷன். ஓகே, நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், நான் ரொம்ப அழகா லட்டு பண்ணுவேன், மில்லட் லட்டு. ஆனா பிரசன்டேஷன் சரியா இல்லைன்னா அதை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. சோ பிரசன்டேஷன்ங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து எக்கனாமிக்கல் ஏன் திருப்பி திருப்பி ஹைலைட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் நிறைய இடத்துல விசிட் பண்றோம். ஏன்னா பரீட்சன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் போவோம், மில்லிங் போவோம், தால் மில் போவோம். எல்லா இடத்துக்கும் போகும்போது என்ன நாம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் ஒரு விஷயத்த பண்றோங்கிறது தெரியாமயே சம்டைம்ஸ் உள்ள இறங்கிடுறது வந்து இட் வில் லேண்ட் அப் இன் அ மெஸ். இப்ப சுந்தர் சார் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர்கிட்ட அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எது வந்து டிமாண்ட் மில்லட்டுக்கு அதிகமா இருக்கு, ஓகே. பட் நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல நம்ம பண்ண முடியுமா? இப்ப தஞ்சாவூர் பெல்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு, எது போட்டாலும் வளரும்.
ஆனா அங்க இருக்கிற சில சேலஞ்சஸ் இருக்கு. கோரப்புல்லோட சேலஞ்சஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம விளைவிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட முடியும். இப்ப அதுக்குதான் ஒவ்வொரு பொருளுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சாகோன்னு பார்த்தா சேலம், ஆத்தூர் பெல்ட்ல நம்ம குரோ பண்றோம். ஏன்னா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்காக. சோ ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா போல்ட்ரி ஃபார்ம்ஸும் அதே மாதிரி தான் அங்கதான் நாமக்கல் பெல்ட்லயும் பண்றாங்கன்னா அந்த கிளைமேட்னால. சோ கிளைமேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கல்டிவேஷன் நம்ம பண்ணணுமே தவிர பிளைண்டா ஒரு கல்டிவேஷன் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ஈல்ட் அனாலிசிஸ். ஈல்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்போ எக்கச்சக்கமா இந்தியால வந்து வேஸ்டேஜ் இருக்கு. ஓகே நெறைய இப்ப வந்துருச்சு. ஆனா அந்த ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா, இப்ப மைதா, வீட் ப்ராசஸ் இதெல்லாம் ப்ராசஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எங்கேயோ போயிடுச்சு. ப்ராசஸிங் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அவங்களுக்கு வந்து அதாவது ஹியூஜ் டெக்னாலஜியும் வேர்ல்ட் குளோபலைசேஷன் ஆயிடுச்சு லிட்டரலி. பட் இன்னும் மில்லட்ஸ் வந்து அந்த குளோபலைசேஷனை டச் பண்ணல. ஏன்னா ப்ராசஸ்ல நம்ம இன்னும் கீனா இருந்தோம்னா, இப்ப உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல R&D ப்ராசஸ்ல பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா இதுல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து சிறுதானியங்கள் வந்து எவ்வளவு கிடைக்கும்? இப்ப நான் ஒரு கல்டிவேஷன் பண்றேன்னா, இந்த இடத்துல இருந்து எனக்கு எவ்வளவு ஈல்டு கிடைக்கும்? அப்படிங்கிற அனாலிசிஸ் இல்லாம அத பண்றது வந்து டோட்டல் வேஸ்ட். சோ ஈல்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்து அதை எப்படி பண்ணணுங்கிறத முக்கியமா கண்டுபிடிச்சுக்கணும். இது வந்து குவான்டிட்டி மாத்திரம் கிடையாது. குவாலிட்டியும் இதுல ரொம்ப முக்கியம். ஓகே மொத்தமா பல்கா விளைவிச்சாச்சு அப்படிங்கிறது கிடையாது. குவாலிட்டி டு ஸ்டோர், குவாலிட்டி டு டிரான்ஸ்போர்ட், குவாலிட்டி டு ஷிஃப்ட் டு மில்லிங் ப்ராசஸ், இந்த ஒரு ஃபுல் வடிவமைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சோ தட் இந்த அறுவடைக்கு பின்னால் வர இழப்பை நம்ம தடுக்கலாம். அதை தடுத்தாலே இந்தியால வந்து இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா பசிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தும் கண்டிப்பா இந்தியா விடுபட்டுருச்சு. ஆனா 2 விஷயத்துல இந்தியா விடுபடல. ஒண்ணு மால் நியூட்ரிஷன், இன்னொன்னு அன்சேஃப் ஃபுட். இது அப்படியே தான் இருக்கு. மாத்தி மாத்தி சேஃப் ஃபுட்டுக்கு கம்ப்ளைண்ட் வருது. அன்சேஃபா இருக்குன்ட்டு. மால் நியூட்ரிஷனுக்கும் எக்கச்சக்க இதுல விட்டமின் குறைவா இருக்கு, மினரல்ஸ் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ 561 வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட்ல இருக்கிற அவ்வளவு வெஜிடபிள்ஸையும் நம்ம கன்சியூம் பண்றது இல்ல. திருப்பி திருப்பி 3 வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு விவசாயி வந்து ஆர்கானிக்கா குரோ பண்ணாலும் சரி, இன்ஆர்கானிக்கா குரோ பண்ணாலும் சரி, இத கலந்து சாப்பிடாம இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை தான் ஆகும். அப்ப என்ன பண்றோம்? ஒரு கொத்தவரைக்காவோ, ஒரு பீன்ஸோ இந்த மாதிரி எதுவும் சாப்பிடாம பாரம்பரிய காய்கறியை விட்டுட்டு, நம்ம என்ன பண்றோம்னா பாரம்பரியத்திலிருந்து விலகி போய் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப மில்லட்ட விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்த பப்ளிக்கா சொல்ல விருப்பப்படல. பட் டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் தேடுறோம். ஆனா அது மில்லட்லயே நல்லா விட்டமின், ஃபைபர் எல்லா சத்தும் இருக்கு. இது எப்படி சாப்பிடணும்? கரெக்டான ஒரு ரொட்டேஷன்ல சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த சமுதாயத்துல இருந்து மால் நியூட்ரிஷன் விஷயத்த நம்மளால விளக்க முடியும். இப்ப நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட்டும் எடுத்துட்டு வராங்க. சுந்தர் சார் மாதிரி மத்த சைட்ல இருந்தும் எக்கச்சக்க இனிஷியேட்டிவ்ஸ் இதுல கண்டிப்பாக இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட் வந்து நான் சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நான் கண்டிப்பா பார்க்கலாம். முன்னாடிலாம் அரிசியில கல் எடுக்கிறதுக்குன்னே உட்கார்ந்திருப்பாங்க அந்த காலத்துல. கல் எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அத உட்கார்ந்து எடுத்துட்டு இருப்பாங்க. பட் நிஜமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரிசி வந்து இப்ப எவ்வளவு ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சுன்ட்டு ப்ராசஸ் வைஸ். இப்ப உட்கார்ந்து யாரும் கல் எடுக்கிறத நம்ம பாக்குறது இல்ல. மேக்ஸிமம் வந்தா இப்பெல்லாம் இன்னும் ஃபாஸ்டா இருக்கு. டைரக்டா போட்டு நீங்க குக் பண்ணலான்ட்டு. சோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி எப்படி மத்ததுல இம்ப்ரூவ் ஆச்சோ, கண்டிப்பா அடாப்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து அடாப்ட் பண்ணி இப்ப ஒரு குழந்தைங்களே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும்போது போயிட்டு நீ 40 மார்க் பாஸ் மார்க் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டோம். நீ 100 கெயின் பண்ணுன்னு சொல்லி தான் அனுப்புவோம். அதே போல இந்த சட்டம்ங்கிறது வந்து FSSAI சட்டம்ங்கிறது வந்து மினிமலா இருக்கிற ஒரு விஷயத்த குடுக்கறது. இப்ப மினிமமா இந்த மாய்ஸ்சரையாவது மெயின்டைன் பண்ணுங்க மில்லட்ஸ்ல. ராகி கூழ்னா ப்ரொப்ரைட்டரி ஃபுட்ங்கிற கிளாஸ்ல அப்ளை பண்ணணும். FSSAI பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் FSSAIல. சோ இதெல்லாம் வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட். அவங்க குடுத்திருக்கிறது வந்து பிராக்டிக்கலா முடியவே முடியாது ரியாலிட்டியில அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இத கண்டிப்பா கடைபிடிச்சா லீகல் கம்ப்ளையன்ஸ் ரொம்ப ரொம்ப மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இன்னொரு ஒரு விஷயம் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்ட். இப்ப நம்ம எல்லாருமே காஞ்சிபுரம் போயிருக்கோம். நிறைய இடத்துல போய் தறி போடுறத கண்டிப்பா பார்த்திருக்கோம் வீவர்ஸ்ல. அந்த தறி அங்க பார்க்கும்போது அழகா இருக்கிறத விட அந்த தறிய வாங்கிட்டு போய் ஒரு பிரபலமான கடையில ஒரு நல்லி சில்க்ஸோ இல்ல போத்தீஸோ எங்கேயாவது நம்ம அந்த லைட்ல அந்த ஃபீல்ட்ல பாக்குறதுக்கு கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. அதே போலதான் நான் மில்லட்ட நல்லா தயாரிக்கிறேன். நான் வீட்லயே வந்து கேழ்வரகு உருண்டை பண்றேன், கம்பு உருண்டை பண்றேன். இதெல்லாம் ஓகே.
பட் இது அந்த பொருள் எந்த இடத்துல எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அப்படி இருந்தாதான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது சேல் ஆகும். சோ நிறைய பொருள் எல்லாருமே பண்றாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ்லயும் நான் பார்த்தேன், எக்கச்சக்கமா மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. வீட்லயே இருந்து நாங்க இதை செஞ்சு நாங்க பக்கத்துல இருக்கிற சென்டர்ஸ்க்கு கொடுக்குறோம், இது குழந்தைங்களுக்காக ஸ்கூலுக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் இருந்தா கூட அந்த பர்டிகுலர் பிரசன்டேஷன்ல பேக்கிங்லயும் இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரீச் ஆகாது. மேஜரான இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா இந்த பொருள் தயாரிக்கிறது எல்லாமே கன்சியூமருக்கு கொடுக்கறதுக்கு தான். இப்ப வீட்ல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் மொபைல் போன் வந்து பேசுறதுக்காக இந்த பர்பஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அது அவங்களுக்கு பெருசா ரீச் ஆகாது. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அதுல எப்படி இருக்கு, மெமரி வந்து ஃபாஸ்டா இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றது. சோ நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. அப்புறம் மேஜரா ஒரு 3 ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருப்பேன் அதுல. ஒண்ணு வந்து வின்னர்ஸ் யாரு அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ கண்டிப்பா மீட் பண்றவங்க தான் இதுல வந்து வின்னர்ஸா இருக்க முடியும். இப்ப கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்கிறது முன்னாடி மாதிரி இல்ல. பேக்கேஜிங்ல நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும், ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், லேபிளிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். இந்த லேபிளிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க லூஸ்ல தானே விக்கிறோம், நாங்க ஏன் லேபிள் பண்ணணும், நான் ஹோம் பேக்கர் அதனால நான் பேக் பண்ணிட்டு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பேக்கிங்ல போட்டு ஒரு கடையில வைக்கிறேன், நாங்க ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப மார்க்கெட் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் பேக் பண்ணிட்டாலே நீங்க பேக்கேஜிங்க்கும் லேபிளிங்க்கும் உள்ள ரூல்ஸ கண்டிப்பா ஒபே பண்ணி ஆகணும். இந்த பேக்கேஜிங் லேபிளிங் ரூல்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். FSSAI பொறுத்த வரைக்கும் ஒரு 16 பாராமீட்டர்ஸ் இருக்கு. உங்களோட பொருளோட நேம், லைசன்ஸ் நம்பர், இந்த மாதிரி ஒரு 14 விஷயம். இது பேர் வந்து பிரின்சிபல் டிஸ்பிளே பேனல்னு பேரு. மேனுஃபேக்சரிங் டேட், மேனுஃபேக்சரிங் அட்ரஸ், இதெல்லாம் இருக்கணும். சில பேருக்கு இன்னொரு ஒரு கேள்விகளும் இருக்கு. இப்ப நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணல, வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நாங்க பண்றோம், அப்புறம் எதுக்கு நாங்க மேனுஃபேக்சரர்ஸ் அட்ரஸ கொடுக்கணும் எங்களோட லேபிள்ல? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்க ப்ராப்ளம் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உற்பத்தியாளருடைய அட்ரஸ் வந்து மிகவும் முக்கியம். அது இல்லாம நம்ம வந்து பொருள் தயாரிக்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. 2வது அன்யூனிஃபார்ம் குவாலிட்டி. இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு ராகி லட்டு ஒரு ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் இருந்தாங்க. அவங்களோட விஷயத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப ஒரு பேக்கிங் காட்டினாங்க, மில்லட் ரவா உப்மா மிக்ஸ் காட்டினாங்க. மில்லட்ல வந்து நான் வந்து 70, 80 ப்ராடக்ட்ஸ் பண்றேன்னு சொன்னாரு. பட் அந்த பேக்கேஜிங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அவரு மேனுஃபேக்சர் பண்ற ராகிக்கும், இன்னொருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்ற சாதாரணமா இருக்கிறவங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன விஷயம்னா, அதே ராகி அதே கன்சிஸ்டன்சில இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சஸ். இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹோட்டல்ல எப்ப போய் சாப்பிட்டாலுமே அந்த இட்லியோ இல்ல தோசையோ அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் அதுலதான் சக்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த கன்சிஸ்டன்சியான ஒரு விஷயங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். சோ ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு வரீங்க மார்க்கெட்டுங்கிறது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்லைட்ஸ்லாம் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஸ்லைடு இப்ப நான் பாத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 3 ஸ்லைட்ல இருக்கிறதுல வந்து இத கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்றதுதான் வந்து பரீட்சனுடைய சொல்யூஷன். பரீட்சன் வந்து இதுக்கெல்லாம் தான் சொல்யூஷன் கொடுக்கறது. இது ஒரு 360 டிகிரி சொல்யூஷன் சொல்லுவோம். ஏன்னா இப்ப நம்ம மில்லட்டை வந்து டெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ்ல ட்ரெயின் பண்றோம், 3வது வந்து ஆடிட்டிங் பண்ணுவோம். அங்க போய் எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றோம். இதுல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவும் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுந்தர் சாருக்கும் இந்த இனிஷியேட்டிவ்க்கும் சப்போர்ட் பண்ற விதமா எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எங்களால வந்து வீட்ல நிறைய பேர் பண்றாங்க. ஏன்னா நேத்திக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. சோ ஸ்ரீநிதி தான் என்கிட்ட டச்ல இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல வந்து அந்த நிறைய பேர் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போய் நாங்க இந்த இது குடுக்குறோம், கேழ்வரகு உருண்டை அதெல்லாம் குடுக்குறோம்னு சொன்னாங்க. சோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பரீட்சன் எப்பயுமே வந்து சமுதாயத்தை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் வந்து எங்களோட நோக்கமும் சரி. சோ எல்லா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஒரு சைட்ல இருந்தாலுமே, இந்த லேபிள் விஷயங்கள், இந்த லைசன்ஸ் வாங்குறது எப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா, குளோபல் லெவல்ல கண்டிப்பா இத சுந்தர் சார் மாரி இருக்கிறவங்க எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா சுந்தர் சார் சொன்னாங்க,
நீங்க நல்ல குவாலிட்டியும் நல்ல தரமும் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட குளோபல் லெவல்ல ரீச் பண்ண வைப்பேன்னு சொன்னாரு. சோ அந்த குளோபல் லெவல்ல ரீச் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இருந்தா கூட இதோட கம்ப்ளீட் ரெகுலேஷன்ஸ் பார்ட்டையும் அவங்களை எம்பவர் பண்ற பார்ட்டையும் கண்டிப்பா இது எடுத்துக்க முடியும். இந்த மில்லட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி ஒரு கின்னஸை யாரும் பண்ணது கிடையாது. இந்த கின்னஸ் முடிஞ்ச உடனே இந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா கண்டிப்பா வந்து எங்களுடைய இடம் சென்னையில இருக்கு. விருதுநகர் இந்த இடத்துல எங்க வேணா அவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோ இல்ல வந்து ஹோம் மேக்கர்ஸோ வரலாம். ஸ்லாட் பண்ணி நாங்க கண்டிப்பா இந்த கிளாஸஸ் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு மினி லேபிள் மேலா பண்றதுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன் கான்செப்ட்ல. இந்த லேபிள் மேலா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எடுத்திருக்கோம். பட் அந்த லேபிள் மேலா இனிஷியேட்டிவே சரியா பண்றாங்களா, எப்படி பேக் பண்றாங்க, என்னென்ன அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா இத டைம் ஸ்லாட் கொடுத்து அவங்கள டிஸ்கஸ் பண்ணினோம்னா அவங்களோட ப்ராடக்டோட தரத்தை உயர்த்திடலாம். இப்ப பேப்பர்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. டிமாண்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு மில்லட்ஸ்க்கு. ஆனா சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த டிமாண்ட மீட் பண்ணும் போதே இந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட், ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட், லேபிளிங் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா ரொம்ப வசதியா இருக்கும். மேஜர் சேலஞ்சஸ் நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன் ரீசெண்டா அப்படின்னா, பேக்கேஜிங் மெட்டீரியல் சரியா இருந்ததுன்னா ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சின்ஸ் மில்லட்டா கொடுக்கறதுனால நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்ணினோம் அப்படின்னு சொன்னா தயாரிக்கிறவங்களுக்கு அதுதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். ஏன்னா நார்மல் ப்ராடக்ட் எல்லாத்துலயும் இப்ப ப்ரிசர்வேஷன் வந்துருச்சு. ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்தா அதுல ஒரு சாஷே போட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறது தப்புன்னு சொல்லல. ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் கொடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸா நம்ம யோசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பூச்சி வருது இல்லாட்டி வாங்கிட்டு போனவங்க எல்லாருக்குமே இப்ப வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதுல புழு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதை அவாய்ட் பண்ற மாதிரி பேக்கேஜிங் மெட்டீரியலை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்ப ப்ராசஸையும் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு உண்டான ஒரு வசதியும் நோக்கமும் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நான் வந்து என்னெல்லாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் விருப்பப்படுறீங்களோ கேட்கலாம். நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி. தேங்க்யூ மேம். இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். கொஸ்டின் ஐ ஹேவ் கொஸ்டின். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் இருக்குல்ல மேம், இந்த டைம்ல வந்து அந்த ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த சாகுபடி பண்றப்பெல்லாம் அதுல வந்து அந்த பூச்சி எல்லாம் தாக்கிடுச்சுன்னா அதெல்லாம் எப்படி வந்து விற்பனை பண்ணுவாங்கல்ல, இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? அதுதான் இப்போ இப்ப மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வத்த மிளகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம வந்து இப்ப எல்லாரோட போக்கஸும் எப்படி இருக்குன்னா செகண்டரி மில்லிங்ல இருந்து இருக்கு. அது செகண்டரி செயின்ல இருந்து இருக்குன்னு சொல்லுவோம். பிரைமரி செயின் வந்து ஃபார்ம், செகண்டரி செயின் வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த லெக் வந்து செல்லிங் கரெக்டா. அதுக்கப்புறம் ரீட்டைல் யூனிட்ஸ்க்கு போகும், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகும். இப்ப இதுல ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை கண்டிப்பா இந்தியால இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்ப நிலத்தில இருந்து வந்த உடனே மிளகாக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா அதை ஒழுங்கான ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் விக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இந்தியாவில ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டான ஸ்டோரேஜ்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது என்னோட பாயிண்ட் என்னன்னா, பழத்திலயோ இல்ல காய்கறிகள்லயோ பூச்சியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சோ கண்டிப்பா பூச்சி வரும், பட் அது கட்டுக்கோப்பா இருக்கணும். இது எப்படின்னா கையில இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாதிரி தான். இப்ப வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸே இல்லைன்னா கண்டிப்பா இறந்துட்டோம்னு அர்த்தம். சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டிப்பா இருக்கணும். பட் எந்த அளவுக்கு அது இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மிகவும் முக்கியமான விஷயம். அம்மா கையில கூட சாப்பிடுறோம் நம்ம. ஆனா நம்ம யாருக்குமே எந்த வியாதியும் வரது கிடையாது. ஏன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடையும் நுண்ணுயிர்களோடையும் நம்ம வந்து யூஸ்ட் ஆயிருக்கும் கம்ப்ளீட்டா. சோ உங்களோட கேள்விக்கு கரெக்டான ஆன்சர், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை கண்டிப்பா இந்தியால இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணா மில்லட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சைட்ல டிமாண்ட் பேசுறோம், பட் எத்தனையோ சைட்ல ரெடி டு ஈட்ல மில்லட்ஸ் நிறைய பண்றாங்க இப்போ. அவங்களுக்கு மேஜர் சேலஞ்சே வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப் தான். சோ ஸ்டோரேஜ் ஃபார்மிங்க்கு அப்புறமா இப்ப நம்மளோட எல்லாரோட போக்கஸும் மில்லிங்ல இருந்து மத்ததுல இருந்தும் இருக்கு. பட் நிலத்தில இருந்து நம்ம போக்கஸ் எல்லாம் மாறினா மாத்திரம்தான் இதுக்கு ஒரு முடிவு இருக்கும் மேடம்.
மேம் மில்லட்ஸ்ல எல்லாம் வந்து எவ்வளவு அந்த ஈரப்பதம் எல்லாம் இருக்கணும் இல்ல மேம், அந்த எந்த அளவுக்கு மட்டும் ஈரப்பதம் இருந்தா அந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்து ஓகேவா ரெடி பண்ணி நம்ம அவங்களுக்கு விவசாயிகள்ட்ட இருந்து நம்மளுக்கு வரும்ல மேம்? ஆமா, இதோட எல்லா சயின்டிபிக் ஸ்டாண்டர்ட்ஸும் ஒவ்வொரு இதுக்கும் எந்த மில்லட்டுக்கு எவ்வளவு மாய்ஸ்சர் கண்டென்ட், ஆஷ் கண்டென்ட், இந்த மாதிரி கெமிக்கல்ல நம்ம லெபார்டரியிலயும் செக் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. சோ என்னோட சைட்ல இருந்து நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னா, என்கிட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்ல 3 லாங்குவேஜ், ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நாங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணா, நீங்க எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணா அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு காமன் அவைலபிலிட்டியா இருக்கும். உங்களோட ஃபோல்டர்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதுல மீறி ஏதாவது சந்தேகம் வந்தா எங்களை கண்டிப்பா ரீச் பண்ணலாம். ஏன்னா சட்டத்துல போய் அவங்க எல்லாத்தையும் படிக்கும்போது அது ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆஹ் ஆனா அதை வந்து எங்கள்கிட்ட கேட்கும்போது நாங்க ஆல்ரெடி அதுல புரியுற மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப என்னாலேயே சொல்ல முடியும் உங்ககிட்ட 17% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், நீங்க கண்டிப்பா அனுப்பலாம். கண்டிப்பா மேம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கிடைச்சு எல்லாரும் நல்லபடியா வந்து மில்லட்ஸ் வந்து அதிகமா சாகுபடி பண்ணணும். கண்டிப்பாக. நீங்க டெய்லி லைஃப்ல மில்லட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமா, கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். பட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் ஒரு வாரத்துல வந்து 4 நாள் எடுத்துக்கிறோம் நாங்க. 4 நாள் வந்து ஆல்டர்னேட்டிவ் விஷயத்துக்கு வீட்ல பொதுவா இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். பட் அதுல என்ன சின்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன ஒரு விஷயம் தான் ராகியை பத்தி. இப்போ ஃபிளேவர் அதுல கொண்டு வந்து அத சுவைய, ஏன்னா அரிசியிலேயே பழகிருப்பாங்க ஃபுல்லா. சோ அத சுவையா மாத்துறதுக்கு உண்டான சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப ராகில வந்து ஃபிளேவர் கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் இருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா. சோ கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்றோம். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பிளைண்டா மில்லட்ட பண்ணிட முடியாது. சோ சோக் பண்ணி அதுக்கப்புறம் ஓவர் நைட்ல வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணி கடந்த ஒரு 2 வருஷங்களா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ யானை கவுனியில வந்து முறுக்கு பண்றது, அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெரைட்டி ரைசஸ் பண்ணுவோம். இந்த வெரைட்டி ரைசஸ்ல வந்து வரகுல இது ஒர்க் அவுட் ஆகும், குதிரைவாலினா தயிர் சாதம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி பார்த்து எது ஒர்க் ஆகுதோ அத மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. சூப்பரா பேசுனீங்க மேம். நிறைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கீங்க. எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். கண்டிப்பா வந்து எல்லாரும் இனிமேல் மில்லட்ஸ் பத்தி எப்படி அவங்க பண்ணணும், அவங்களுக்கு எப்படி வந்து அந்த சாகுபடி பண்றது, எப்படி அதை வந்து சந்தைப்படுத்துறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியா புரிய வரும் மேம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கின்னஸ் முடிஞ்ச உடனே ஃபார்மிங் லெவல்லயும் ஃபார்மர்ஸ்க்கும் மீட் பண்ணி நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். பிகாஸ் பரீட்சை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு, விஞ்ஞான ரதம்னு. அதோட அசோசியேட் ஆகி நிறைய பேர் இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபார்மிங்ல இருந்தே இதோட ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். நான் உங்ககிட்ட சொன்னது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மாத்திரம்தான். பட் பிரைமரி செயின்ல இருந்தே இதோட ட்ரைனிங் இருந்ததுன்னா இன்னும் எஃபெக்டிவா நல்லாவே பண்ண முடியும். சோ எங்களை அதுல நீங்க இந்த பெரிய இனிஷியேட்டிவ்ல கண்டிப்பா கவுண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்ல இருந்து நான் என்ன விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, முந்தா நேத்திக்கு வந்து நான் நாமக்கல் போயிருந்தேன். நாமக்கல்ல நலாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல பார்த்த உடனே எனக்கு சுந்தர் சார் ஞாபகம் வந்தது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து இந்த 1ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நாங்க மில்லட்ஸ் ஃபுட் போடுறோம் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் 1ல இருந்து 13th வரைக்கும் ஆல்ரெடி இந்த மில்லட் எக்ஸ்போ கான்க்ளேவ் இருக்கு. சோ நீங்க ஏன் உங்களோட ஹோட்டல்ல இந்த எல்இடி டிவில நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயத்த காட்டுறோம் அதுல. பட் இதுல நிறைய ஸ்பீக்கர்ஸ் வராங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது. இது கெஸ்ட்டுக்கு ஃபுல்லா ரீச் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சோ 1ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நலாஸ் நாமக்கல்லையும் இந்த ப்ரோக்ராம அங்க அவங்களுடைய ஹோட்டல்ல கண்டினியூஸா பிளே பண்றாங்க கஸ்டமர்ஸ் பாக்குறதுக்காக. சோ இதுல 1-2 ஆடட் இன்ஃபர்மேஷன் போனாலே வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். 29ஆம் தேதி வந்து அங்க ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சூப்ல இருந்து டில் மெயின் டிஷ் இதெல்லாம் முடிச்சு டெசர்ட் வரைக்குமே அவங்க மில்லட்டை யூஸ் பண்ணி பண்ண போறாங்க. சோ சுந்தர் சாரையும் அதுல ப்ரோக்ராம்ல இன்வைட் பண்ணிருக்கோம். நீங்க யாருனாலுமே அங்க வந்து கலந்துக்கலாம் கண்டிப்பா. இது ஒரு மேஜர் இனிஷியேட்டிவா இருக்கும். ஹோட்டல் சைட்ல நிறைய பேர் இப்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. இன்ஃபேக்ட் மில்லட் ஹெல்த் பில்லியன் வெல்த் அப்படிங்கிற டைட்டில்லையும் நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ. சோ மில்லட் மேலா டிஸ்ட்ரிக்ட்ஸ் லெவல்ல நிறைய கண்டக்ட் பண்றாங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். சோ இது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு பெரிய ஒரு சான்சஸ் இருக்கு.
சரண்யா, வெரி குட். ரொம்ப அழகா அருமையா எடுத்து போயிட்டு இருக்கீங்க. நான் வந்து உலகத்துக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் ஆசைப்பட்டனோ அதை அருமையா எடுத்து போயிருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் யூ பை 8 o'clock. ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட். ஐ வாண்ட் டு டேக் தி யூனோ மாடரேட்டர் ரோல் ஃபார் சம் டைம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கங்க்ராச்சுலேஷன், த ஃபென்டாஸ்டிக் ஜாப் யூ டூ த்ரூ பரீட்சன். ஸோ தேங்க்யூ நண்பர்களே, ஸோ மச் சார். இவங்களுடைய விஷயத்துல நான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பரீட்சன் எப்படி நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்கன்னா 5 விதமான மாற்றங்கள். ஒன்று, ஒரு உணவு தொழில நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள் முக்கியமா தேவைப்படுது. இந்த உணவு பற்றிய ஒரு நல்ல நாலேஜ், இது ஒன்று. இரண்டாவது, நீங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து சரியா தப்பா அப்படின்றத யாராவது ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்குதான் வந்து இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ட போனா அவங்க வந்து கரெக்டா அந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, வேலிடேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது இரண்டாவது. மூன்றாவது, நிறைய பேருக்கு பெரிய கனவு இருக்கும். என்ன கனவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட் சார் உலகமும் முழுவதும் போகணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அறிவு, அதுக்கு ஒரு நாலேஜ். அதையும் தாண்டி வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து ஒவ்வொரு சர்டிபிகேஷன் இருக்கு. ஒவ்வொரு நாடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சர்டிபிகேஷன் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சர்டிபிகேஷன் எடுக்கக்கூடிய அந்த நாலேஜை தாண்டி அதையும் ஹெல்ப் பண்றாங்க. அதையும் தாண்டி ஃபுட் டெஸ்டிங், பரீட்சை லேப் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ஏ கிளாஸ் ஏ சர்டிஃபைட் லேபுங்க, விச் இஸ் ஹெல்ப் யூ டு கிவ் த கரெக்ட் அக்யூரேட் ஆன் யுவர் ப்ராடக்ட். உங்க ப்ராடக்ட்ல எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஏன் இந்த டெஸ்டிங் அவசியம் அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் வர்றதுக்கு முன்னால வந்து இவங்களுடைய 5வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எஃப்எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் இவங்க நிறுவனத்திலிருந்து பரிந்துரை பண்ணப்பட்ட சட்டத்திட்டங்கள் மட்டுமே. ஸோ கவர்மெண்ட்டுக்கே வந்து சொல்லக்கூடிய ஒரு அட்வைசரா இந்த குரூப் இருக்கிறது வந்து மிக்க மகிழ்ச்சி. ஸோ நண்பர்களே, இந்த 5 விஷயம் வந்து பேசிக்கா நீங்க இருந்தாதான் ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்க பெருசா ஸ்கேல் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு 5 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே இடத்துல இருப்பீங்க, மாறவே மாட்டீங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் பேசிக் ஆஃப் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில. ஸோ லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னால மேடம் என்னை கூப்பிட்டு, சரண்யா மேடம் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து நாமக்கல்ல இருக்கிறேன், நலாஸ் ஹோட்டல்ல இந்த மாதிரி உங்க மில்லட்டோடைய விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நலாஸ் ஹோட்டல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இந்த நிகழ்ச்சியை வந்து 13 நாட்கள் ஆன்லைன்ல ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி சரண்யா, வாழ்த்துக்கள். நீங்க ஒரு தேங்க்யூ ஸோ பெரிய மச் சார். பண்ற. அதே மாதிரி அவர்கிட்ட நேத்து பேசியிருந்தாரு நலா ஹோட்டல்ல. என்னன்னு கேட்டா, நம்மளுடைய நிகழ்ச்சியில சென்னையில் நடந்த அது பெரிய பரீட்சை 25வது ஆண்டு விழால எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு மணி நேரம் நான் வந்து மில்லட்டை பத்தி பேசும்போது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சார் இது உடனே எடுத்தேன் அப்படி சொன்னாரு. அதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஓகே, சம்படிஸ் காட் இன்ஸ்பயர்ட் அந்த மீட்டிங்ல. அப்புறம் ஹோட்டல்ல வந்து மெயின் கோர்ஸ் வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த இம்பாக்ட் வேர்ல்டு ஃபுல்லா எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நாங்க பாக்குறோம். ஐ டோன்ட் வாண்ட் லீவ் யூ மே, ஐ டேக் another 15 to 20 minutes டைம் வித் யூ. எனக்கு வந்து 3 எஸ் சார். விதமான இருக்குது. ஓகே, நான் ஒவ்வொரு கொஸ்டினாவும் கேட்கிறேன், நீங்க ஓகே எலாபரேட்டா சார். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க பார்த்த வரைக்கும் சரண்யா, நீங்க பார்த்த ஓகே வரைக்கும் இந்த ஓகே. ஃபுட்ல இருக்க ஒரு ஆண்டர்பிரினர் ஓகே ஏன் ஆ ஃபெயில் ஆறாங்க, என்ன காரணத்துல, ஒரு 3 காரணம் சொல்லு. இந்த 3 காரணத்துல ஃபெயில் ஆயிராங்க அப்படின்ற விஷயத்த வந்து நீ நிறைய ஆண்டர்பிரினர் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கீங்க, அது குறிப்பா பெண்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்துல ஒரு 3 முக்கியமான காரணம் சார். இந்த 3 முக்கியமான காரணத்துல நிறைய ஆண்டர்பிரினர், மில்லர்பிரினர் அல்லது ஃபுட்பிரினர் வந்து ஃபெயில் ஆறாங்க. இந்த 3 விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம் அப்படின்னா அது என்ன, அது ஏன் அப்படின்றத கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். முதல்ல ஒரு விஷயம் பண்ணும்போது கீப் எண்ட் இன் த மைண்ட் அப்படிங்கிறது. நம்மளுக்கு என்ன தேவை, எங்க என்ன பண்ண போறோம் அந்த கான்செப்ட வச்சு. ஏன்னா நிறைய வந்து ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். நிறைய பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் பேசுறத வச்சு அட்ராக்ட் ஆயிடுறோம் நம்ம. ஓகே, ஒருத்தர் வந்து நாங்க இதுல எல்லாம் சக்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கும்போது ஓகே இதை பண்ணா நம்ம கண்டிப்பா சக்சீட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு கடகடன்னு அதை ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. பிளானிங்கிற ஃபேஸ்க்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நான் நிறைய இடத்துல கத்திருக்கேன். நான் இனிஷியல் டேஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு 15 இயர்ஸ் பேக் யோசிக்கும் போது டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ண வேண்டிய, பெரிய ஆளுங்களை மீட் பண்ண வேண்டிய இது இருந்தது. அப்போ வந்து ஓகே இதை பண்ணா சக்சஸ் ஆயிடுவோம், அது பண்ணா சக்சஸ் ஆயிடுவோம்னு அப்படி கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும்.
அந்த பிளானிங் ஃபேஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி நீங்க எல்லாரும் பிளான் பண்ணிருப்பீங்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ரீநிதி ஆகட்டும், இவங்களுக்கு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன். நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் கத்துக்கிறோம். ஆனா காலேஜ்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப மாடரேட்டரா கிடைச்சது வந்து மிகப்பெரிய விஷயம். அதே போல ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் டயத்தை. அதுக்கு உண்டான நோக்கங்களை பார்த்து எடுத்துட்டு போகணும். ரெண்டாவது வந்து ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கிறதும் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறதும். ப்ராசஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்றோம், ஓகே நம்ம பண்றத பண்ணுவோம், அதுக்கப்புறம் பெஸ்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. ரிசல்ட்லயும் ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணும். கிட்டத்தட்ட நான் ப்ராசஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். நம்ம கடமையை கரெக்டா செஞ்சா வந்து ஆட்டோமேட்டிக்கா பலன் வரும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பா ரிசல்ட் பண்ணணும். அதுக்குதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா பண்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல கீரைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். 45 வெரைட்டி ஆஃப் கீரை பண்றாங்க பாக்கம்ல. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எடுத்த உடனே ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்ல இது பண்றோம், கத்திரிக்காய் போடுறோம், அது போடுறோம் அப்படி இல்ல. இந்த சின்ன ஒரு கீரையை வச்சு சக்சஸ் பண்ணலாம். சோ எந்த பொருளை சூஸ் பண்றோங்கிறது அஸ் அ ஸ்டார்ட் அப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரிய விஷயத்த சூஸ் பண்ணாம சின்ன சின்ன சக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மோட்டிவேட்டடாவும் இருக்கும். அதோட பிளானிங் பெஸ்டாவும் இருக்கும். இப்ப ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருந்தா அந்த பெரிய ஈவெண்ட்டை கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிளானிங். இதுதான் நான் மேஜரா கத்துக்கிட்டது ஒரு ஆண்டர்பிரினர் விஷயத்துல. ரெண்டாவது வந்து இந்த லீகல் நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் கம் பண்ணிடுறாங்க. ஓகே நாங்க ஸ்டார்ட் அப் தான், சோ நாங்க லீகல் கம்ப்ளைண்ட்ஸ பத்தியோ, கஸ்டமர் ரிஸ்க பத்தியோ, பிசினஸ் ரிஸ்க என்னாச்சு? தேங்க்யூ மேம். Let her continue, ma. Let her continue for some time. Okay. I've requested for next 20 minutes more, ma. So let her continue her experience. இதுதான் நான் வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயமா. So celebrity Srinidhi, please allow her for next 20 minutes. Okay. Sorry, Gayatri, please continue. No problem, sir. Absolutely fine. So இந்த லீகல் ரிஸ்க், கஸ்டமர் ரிஸ்க் அண்ட் பிசினஸ் ரிஸ்க்னு 3 இருக்கு. சோ லீகல் ரிஸ்க கண்டிப்பா கவர் பண்ணி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் அப்பா யோசிக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் இது. ஒரு வருஷம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிஸியா இருக்காங்க அந்த ப்ராடக்ட செய்யறதுல. அப்ப லாட் ஆஃப் இக்னரன்சஸ் இருக்கு. கஸ்டமர் ரிஸ்க கவர் பண்றது இல்ல, பிசினஸ் ரிஸ்க கவர் பண்றது இல்ல. மூணாவது வந்து லீகல் ரிஸ்கையும் கவர் பண்ணாம அதை சிந்தனையில இல்லாம கண்டினியூஸா வந்து செய்யறதையே செஞ்சுட்டு 1.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பெனால்டி வந்துருச்சு, எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத எடுத்துட்டு வராங்க. இத முன்னாடியே சுதாரிச்சு இப்ப நெட்வொர்க்லாம் நிறைய இருக்கு, டெக்னாலஜி அவைலபிலிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு, கூகுள் எல்லாமே இருந்தா கூட இன்னும் எனக்கு என்ன ஒரு வியப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா பேசிக் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸே வந்து ஃபாலோ பண்றது இல்ல. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே அதுக்குதான் இந்த நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன் பர்சனா இப்படி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்ப நிறைய பேரை மீட் பண்ண முடியும். நிறைய நெட்வொர்க்கிங் இருந்தா கூட சின்ன பேசிக்ஸ்லயே நம்ம தப்பு பண்றோம். ஆண்டர்பிரினரா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கூகுள், விக்கிபீடியா, நாலேஜ் ஓரியன்டா இப்படியே போயிடுதே தவிர ஒரு நிதானமா தொலைநோக்கு பார்வைகள்ல இருக்கிறவங்களோட நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்து ஃபெயிலியர் மாடலா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப கஸ்டமர் ரிஸ்க்னு திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா மார்க்கெட்ல எது அதிகமா வித்து போகும். ஓகே, ஒரு சீசன்ல பார்த்தா மொரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் சம்பந்தமா, முருங்கைக்கீரை சம்பந்தமா, இன்னொரு சீசன்ல பார்த்தா அலோவேரா. இந்த மாதிரி வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாலே எப்பயுமே ப்ராப்ளம். ஒரு அக்ரெசிவ் கன்சியூமரிசம். ஒரு பொருளை எடுத்து ஓகே அதுவே பண்ணலாம், அதுதான் இப்ப இருக்கிற இந்தியாலயும் இருக்கிற ப்ராப்ளம். இப்ப விளைச்சல் கொத்தவரைக்காவோ இல்ல மில்லட்ஸோ அதிகமாகணும் அப்படின்னா அது எல்லாமே ரொட்டேஷனல் கிராப் பியூட்டிஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப அந்த ரொட்டேஷனல் கிராப்பே ஃபாலோ பண்றது இல்ல. அந்த ஃபார்ம்ல வந்து எனக்கு இதுதான் அதிகமா இருக்குன்னா அந்த டயத்துல இமீடியட் ரிசல்ட்ஸ். எல்லா ஆண்டர்பிரினருக்கும் சரி, இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா பொறுமைங்கிறது வந்து இப்ப இல்ல. இன்னைக்கு நான் ஒண்ணு பண்ணினேன்னா நாளைக்கே எனக்கு ரிசல்ட் வேணும். இன்னைக்கு நான் மில்லட் போட்டேன்னா நாளைக்கே எனக்கு ரிசல்ட் வேணும். அந்த மாதிரி அந்த காலத்துல இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்தா மாத்திரம்தான் நம்ம சாதிக்க முடியும். இந்த பேஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப இம்பல்சிவா ஆயிடுவோம் நம்ம. வந்த உடனே எனக்கு டெசிக்னேஷன் வேணும், ஜாப் ரோல் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், உடனே இமீடியட் ரிசல்ட்ஸ் வேணும். அது எந்த ஜென்மத்திலயும் அப்படி நடக்காது. எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தா மாத்திரம்தான் அதுல வந்து சக்சஸ் ஆக முடியும். வயசுங்கிறத விட
அதோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதை ஒர்க் பண்றதுக்கு உண்டான நிலையான ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய சேலஞ்ச். மூணாவதா ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் பத்தி நான் சொன்னேன். ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்சி, எப்படி வந்து சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறது. கன்சியூமரை பத்தி. மூணாவது முக்கியமான விஷயம் பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இது நல்லா நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னா விவசாயிகள்ட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா விவசாயிகள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஃபார்ம்ல எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம மழை பெஞ்சா இயற்கை இதாயிடும். இயற்கை வந்து மொத்தமா அதுல நாசம் பண்ணிடும். சோ ஆஸ் அ ஆண்டர்பிரினர் எது முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து கண்டிப்பாக பொறுமையோட செயல்பட்டா ஜெயிக்க முடியும். ஒரு நிறுவனத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மாத்தி 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 தாவிக்கிட்டே இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ். அது குவாலிட்டி கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா காலேஜ்ல இருந்து வெளியே வந்த உடனே நீங்க கத்துக்கிற ஃபேஸ்ல இருப்பீங்க. 2 வருஷம், 3 வருஷம். அத கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய டைம செலவு பண்ணி பொறுமையா அதை லேர்ன் பண்ணினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நாங்க ஸ்டார்ட் அப் பண்றோம் அப்படின்னா பொறுமையோட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சார் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு நாலேஜ் அபவுட் த ப்ராடக்ட் அதை அக்வயர் பண்ணா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் கடைபிடிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஆண்டர்பிரினர்ஸ் வந்து சக்சஸ் ஆக முடியும். எஸ் சார். மிக்க மகிழ்ச்சி மேடம். இப்போ நான் அடுத்த கேள்வி வந்து இப்போ வந்து ஒரு ஃபுட் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கிறேன். ஓகே, ஃபுட் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு மில்லட் தொழிலை நான் கையில எடுக்கலாமா வேண்டாமா, அதற்கு ஸ்கோப் என்ன இருக்குது, அதுல எடுத்தா ஓகே நான் அப்படி டிசைட் பண்ணிட்டேன்னா நீங்க அஸ் அ பரீக்ஷன் குரூப்ல இருந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறீங்க? எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு, ஒரு பேஷன் இருக்குது. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து பயம். நான் எங்கேயாவது தோத்துருவணும், எங்கேயாவது ஏமாந்துடணும், என்னுடைய பணத்தை எங்கேயாவது விட்டுருவோமோ, யாராவது என்னை ஏமாத்தி விடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்தினால நான் வந்து யோசித்துக்கிட்டே இருக்கேன். அந்த மதில் மேல் பூனை மாதிரி நின்றுட்டே இருக்கேன். பண்ணலாமா வேண்டாமா யோசித்து பண்ணுவோம், கொஞ்சம் டைம் பண்ணுவோம், யோசிச்சுட்டே இருக்கேன். சோ நீங்க எப்படி என்னுடைய கனவுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறீங்க? அதை சொல்லுங்க, டீப்பா சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. ஓகே. இப்ப சுந்தர் சார் கண்டிப்பா இதை அழகா பியூட்டிஃபுல்லா கொலாபரேட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒண்ணு பண்ணா பரீட்சை மூலமா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீடைல் ட்ரைனிங் ஒண்ணு வைப்போம். அந்த ட்ரைனிங்ல வந்து 3 விதமாவும் நான் சொன்னதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்டிங் எதுக்காக டெஸ்ட் பண்றோம், ஏன் டெஸ்ட் பண்றோம். இப்ப பிளைண்டா ஒருத்தர் லேபுக்கு கொண்டு வந்து கொடுத்தா நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து வந்து நான் என்ன கேட்பேன்னா என்னத்துக்காக இதை டெஸ்ட் பண்ண போறீங்க? ஏன்னா நாங்க டெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்க வேண்டும். நீங்க ஒரு 500 ரூபாய் ஒரு டெஸ்டிங் ஒண்ணு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா அதுல 5000 ரூபாய்க்கு நீங்க வந்து வேல்யூ ஆட்டடா எடுத்துட்டு போகணும். ஸோ ஸ்டார்ட் அப்பா வரும்போது ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுப்போம். ரெண்டாவது வந்து பர்பஸ் என்ன, இம்போர்ட் பண்ண போறீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா, இல்ல அந்த ஊர்ல சேல் பண்ண போறீங்களா, அதுக்கு உண்டான லேபிளிங் தரமான விஷயங்களை கைட் பண்ண முடியும். ஸோ பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ரெகுலேஷன்ஸ்க்கு கைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நோன் இண்டஸ்ட்ரீஸோட உங்களை டைஅப் குள்ள கொண்டு வர முடியும். 4வது சேல்ஸ் பத்தி நான் சொல்லவே வேண்டாம், சுந்தர் சாருடைய சப்போர்ட் இருக்கு. சுந்தர் சார் சப்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அது 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பரீட்சையிலேயே ஸ்கிரீன் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ப்ராடக்ட் வந்து தரமானதா, மார்க்கெட்டுக்கு விலை போறதுக்கு ரெடியா இருக்கா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா சின்ன சின்ன சுழற்சி டைரக்டா வந்துரும். ஒரு ஒரு இல்ல ஒரு இப்ப எங்களுக்கு வந்து மேடம் எனக்கு என்னால இத ரவா லட்டை தயாரிக்க முடியும், நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி மில்லட் லட்டூஸ் நிறைய கொண்டு வராங்க. 2-3 யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க ப்ராஜெக்டாவே மில்லட் லட்டு, நான் இதை சேல் பண்ணணும்ட்டு. சோ மில்லட் லட்டு மாதிரி எடுத்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நாங்க லிஸ்ட் கொடுத்துருவோம். உங்க ப்ராடக்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தர ஒண்ணு டெஸ்டிங் முடிஞ்சிருச்சுன்னா 2வது எங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுன்னா லேபிளிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ். மூணாவது லேபிளிங் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஆன்லைன்ல சேல் பண்ண விருப்பப்படுறீங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல சேல் பண்றீங்களா நாங்க பாத்துருவோம். சோ அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நாங்க 1 பாயிண்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஆன்லைன்ல கொடுக்கணும்னா என்ன விதமான லைசன்சிங் அப்ளை பண்ணா அவங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்கிறது. சோ பேசிக்கா இந்த பயத்தை நீக்கிட்டாலே ப்ராடக்ட் வந்து சேலபிளா இருக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கும். சோ தட் எங்க வேணா அவங்க டிஸ்பிளே பண்ண முடியும். சோ என்ன நான் பண்ண முடியும்னா எங்களோட பரீட்சன் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்கிரீனிங் எல்லாமே முடிச்சு நான் கொடுக்க முடியும் ஒரு பொருளை. அப்ப அவங்களுக்கும் கான்பிடன்ஸ் இருக்கும். ஓகே நம்ம பொருள் வந்து ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணிடுச்சு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஏன்னா ஆர்கனோலெப்டிக் டெஸ்டிங் சொல்லிட்டு லேப்ல எப்படியுமே பண்ணுவோம். சோ ஷெல்ஃப் லைஃபும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். சோ இந்த எல்லா டெஸ்டிங் விஷயத்தையும் முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு அவங்க வரும்போது அவங்களுக்கு மைண்ட் தெளிவா இருக்கும். மத்தபடி எதையும் கவலைப்பட வேணாம். ஓகே ஏதாவது சாப்பிட்டு என் பொருள் ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவலைப்பட வேணாம்.
செகண்ட் ஸ்டேஜா அவங்களோட ஆடிட் ப்ரிமைஸ்க்கு போவோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணி பண்றோம்னு சொன்ன உடனே வரிசையா அந்த பொருளை நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, ஒரு ராகி லட்டு பண்றாங்கன்னா எந்த இடத்துல இருந்து வாங்குறாங்க ரா மெட்டீரியல் எந்த இடத்துல ப்ராசஸ் பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி யாருக்கு விற்க போறாங்க, அது விக்கிற இடத்துல நான் சொன்ன இந்த ரெகுலேஷன்ஸ்ல இருந்து பிராண்டிங்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது கேட்டகரியில அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி போடுமா, லைசன்ஸ் கேட்டகரி போடுமாங்கிறது கூட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. சோ ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு 100 ரூபாய் கட்டினா இப்ப போதும். 12 லட்சம் டேர்ன் ஓவருக்கு கம்மியா பண்ணாங்கன்னா 100 ரூபாய் கட்டினா போதும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பர்ஸ் அவங்க போடுறது, அதுக்கப்புறம் இந்த ஃபைலிங் எப்படி பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபுட்ல கவர் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த பெரிய இனிஷியேட்டிவ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சுந்தர் சார். சோ இதெல்லாம் தான் பரீட்சன் பண்ணி கொடுக்கும். சார் எஸ் மேம், கேக்குதுங்க மேம். மேம், புதுசா இப்ப ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் பண்ணணும் மேம்? என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ண கொடுக்குறோம் மேம்? ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் என்ன யூஸ் பண்றாங்க, தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் ப்ராடக்ட் அவுட்ஃப்ளோ இருக்கும். இப்ப ரா மெட்டீரியல் சரியா இல்லைன்னா கண்டிப்பா அவுட்ஃப்ளோ வந்து சரியா வராது. சோ எந்த ரா மெட்டீரியல் சூஸ் பண்றோங்கிறது மிகவும் முக்கியம். இப்ப நல்ல ஒரு அரிசியை சூஸ் பண்ணீங்கன்னா இட்லி மாவு நல்லா வரும். அரிசி சூஸ் பண்றதே தப்பா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட்லி ஒழுங்கா வராது. சோ எந்த இடத்துல இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸிங்க்கு. அந்த ட்ரேசபிலிட்டி கரெக்டா இருந்துச்சுன்னா அவுட்கம் நல்லா வரும். சோ இதுதான் மெயினா யங்ஸ்டர்ஸ் வச்சுக்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த பிசினஸ்ல வராங்களா மேம்? இன்வால்வ் பண்ணிக்கிறாங்களா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா கண்டிப்பா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் எக்கச்சக்க என்கொயரிஸ் வருது. எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்லயே இப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இன்டர்ன்ஷிப்ல செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் தான் அவங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மில்லட் ப்ரௌனி, மில்லட் கேக்ஸ் எல்லாமே பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரை பத்தி அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, எப்படி சக்சஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்டிமோனி கொடுக்க முடியுமா காயத்ரி? கண்டிப்பா சார். ஒரு ஒரு ரீசெண்டா நம்ம லேபுக்கே ஒரு என்கொயரி வந்திருக்கு 2-3 காலேஜ்ல இருந்து. அந்த காலேஜ்ல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா 3-4 டெஸ்டிமோனியல் நான் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் சார். வெரி குட் மேடம். இப்போ இது வரைக்கும் வந்து நீங்க என்னுடைய கனவுகளுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. எனக்கு இன்னொரு இப்போ ஒரு பயம் உங்களுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரினர் ஆயிட்டேன், ஆனா உங்கள்கிட்ட வந்தா நிறைய பணம் புடுங்கிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரி பெருசா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்கு போடணுமா, அல்லது வந்து இது எவ்வளவு நாமினல் காஸ்டா இருக்குமா, அப்ராக்சிமேட்டா நான் இந்த விஷயத்துக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன். ஓகே சார். இப்ப நான் வந்து 2 விதமா அதை யோசிக்கிறேன் சார். ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வரும்போது பேசிக் கமிட்மெண்ட்டுக்கு மாத்திரம் பண்ணினா போதும்னு சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேசிக் லேபிளிங் வேணும். இப்ப லேபிளிங்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், கொலஸ்ட்ரால் எல்லாம் ஃபுல் லிஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க தெரியாம போயிட்டு. பட் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து மில்க் ஆட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு தான் போடணும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் போடணும். மத்ததுக்கெல்லாம் தேவையில்லைங்கிற அடிப்படை விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. சோ அவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போறது வந்து பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எஸ்எஸ்ஐல வந்து 5 விஷயங்களோ 6 விஷயங்களோ தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கே இருக்கும். ஆனா இவங்க தவறுதலா போய் மத்த வெளி ப்ராடக்ட கம்பேர் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே இவங்களுடைய லேபிள்லயும் போட்டிருப்பாங்களே தவிர அது இவங்களுக்கு உண்டான ப்ராடக்ட்டுக்கு தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு ரியலைசேஷனே இருக்காது. எல்லாத்துலயும் பார்த்தா இந்த பெரிய பேக்கரியில வந்து நான் சின்ன பேக்கரி கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்ல வச்சிருந்தா கூட அந்த பெரிய பேக்கரியில வந்து இது எல்லாம் போட்டிருந்தாங்க மேடம், அதனால நானும் இதை போட்டிருந்தேன்பாங்க. பட் இவங்களுடைய வியாபாரத்துக்கு அது தேவையாங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம். சோ பேசிக்கா தான் நான் டெஸ்டிங்க்கு சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்டிங்கோடது வந்து மேக்சிமம் 1000 ரூபாய்க்குள்ளேயே ஃபுல்லாவே முடிச்சிடலாம் ஸ்டார்ட் அப்ல இருக்கும்போது. அதுக்கப்புறமா ஷெல்ஃப் லைஃப் டெஸ்டிங் இதெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். பட் ட்ரைனிங்னு நான் சொல்றது வந்து இப்ப ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு கண்டிப்பா ஃப்ரீயா ட்ரெயின் பண்ண முடியும் பரீட்சைனால.
சப்போர்ட்டுக்கு. பட் பரீட்சன் தாண்டி போன அனைத்து நிறுவனங்கள்லயும் வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம கிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் வந்தா நான் மேக்ஸிமம் 2000 ருபீஸ்ல எல்லாமே முடிச்சு நான் கொடுக்கறதுக்கு நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த 2000ங்கிறது வந்து டிவைடட் பை 7 மாசம் போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா சட்டப்படி 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது ஒன்ஸ் பேக் பண்ணியாச்சுனாலே டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருந்தாலும். சோ இதை ஏன் டிவைட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, டிவைட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலா மாசம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி. இத கூட ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டும் ப்ராசஸ் ஸ்டாண்டர்டும் ரொம்ப முக்கியம். அது வச்சுதான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்க்கு உண்டான பிசினஸே. சோ மணியை வச்சு முன்னாடி எல்லாம் வந்து ஃபுட் சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய காஸ்ட்லி அஃபேர். டெஸ்டிங்னு ஒண்ணு பண்ணாலே 10,000 ரூபாய்க்கு போகணும், அப்படி கிடையாது. இப்பயும் 10,000 ரூபாய்க்கு செய்யலாம், 30,000 ரூபாய்க்கு செய்யலாம், 1,00,000 கூட டெஸ்டிங் செய்யலாம். ஆனா எதுக்கு எது வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம டெஸ்ட் பண்ண கூடாதுங்கிறது தான் வந்து என்னோட கான்ஸ்டன்ட் விஷயம். ரிக்குவயர்மெண்டே தெரியாம மேடம் அங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க கால்சியம் பாருங்க, விட்டமின் பாருங்க, விட்டமின் டெஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு மார்க்கெட் இருக்கா அப்படின்னா, இம்போர்ட் பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அந்த அளவுக்கு பேராமீட்டர் போலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் நம்ம KG1 முடிக்காம ஃபர்ஸ்ட் டைரக்டா 12th ஸ்டாண்டர்ட் போய் இருக்கிற எல்லா பணத்தையும் அதுல செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணும்போது எது தேவையோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு கம்பேர் பண்ணாம ப்ராசஸ்ல கம்பேர் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ஸ்ல கம்பேர் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி டெஸ்டிங் விஷயம் வந்து கடைசி லெக் என்ன பொறுத்த வரைக்கும். டெஸ்டிங்கிறது ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். அதே பிரதானமா எடுத்துட்டு பண்ணக்கூடாது. சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்மியான விலையில டெஃபினட்டா பண்ண முடியும். இத 2000 ரூபாய்க்கு மேல தாண்டாம நம்ம பாத்துக்கலாம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் டெஸ்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் லேபிள் மேடம்? அந்த லேபிள நான் என்னெல்லாம் பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது? ஹவு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒய் இம்பார்ட்டன்ட்? இது கஸ்டமர் அந்த லேபிளுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? அஸ் அ ஆண்டர்பிரினர் நான் வந்து என்னோட பிராண்டை வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போனா ஒய் ஐ ஷுட் கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் லேபிளிங்? அதை பத்தி சொல்லுங்களேன். லேபிளிங் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே யோசிப்போம். ஏன்னா ஒரு 2011க்கு முன் 2011க்கு பின் இப்போ நடக்கிற ஒரு விஷயம். முன்னாடி என்னன்னா நம்ம கடையில போய் வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு பாக்கெட்ல எல்லாத்தையும் கட்டி கொடுத்துருவாங்க, நம்ம எடுத்து வந்துடும். இப்ப இருக்கிற மைண்ட் செட் ஈவன் டவுன்லயோ வில்லேஜ்ல கூட இந்த மைண்ட் செட்ல இல்ல. பேக் ஐட்டமா தான் பாக்குறாங்க. பேக் வாங்கினோடனே இப்ப நிறைய அலர்ஜிஸ் வருது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, டிசீசஸும் இம்ப்ரூவ் ஆகுது. நிறைய அலர்ஜி வருது. குளூட்டன் அலர்ஜி, பெருங்காயம் இருந்தா கண்டிப்பா குளூட்டன் அலர்ஜி வரும். ஏன்னா அதுல உள்ள வீட் ஃபிளார், ஏன்னா வீட்ல குளூட்டன் இருக்கு. ஏன்னா பெருங்காயம் தயாரிக்கிறது எப்படிங்கிறது. சோ அதை எடுக்கும்போது லேபிள தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இந்த ஜெயின் முனிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, ரத்லாம்ல வந்து இந்த இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு. கிரீன்னா வந்து வெஜிடேரியன், பிரவுன்னா வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற சட்டம் இப்படி இருக்கும். ஆனா நாளைக்கு காலையில என்ன ஆகும்னா அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்ல வரேன். இப்ப சர்க்கிள்ல இருந்துச்சு முன்னாடி சிம்பிள், இப்ப டைமண்ட்ல மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி சாரி இப்போ ட்ரையாங்கிள் லோகோ மாறிடுச்சு. சோ லோகோலயும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் FSSAI லைசன்ஸ் நம்பர் இருக்கணும். பேக் பண்ணிட்டீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் போட்டு ஆகணும். இன்கிரீடியன்ஸை கரெக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இன்கிரீடியன்ஸ் ஓகே நம்ம இதை மறைச்சிட்டோம் போடல அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சாம்பிள் எடுத்துட்டு போனாங்கன்னா, ரேண்டம் சாம்பிள் எடுத்துட்டு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மனசாட்சிக்கும் நம்ம பண்ணணும். வேணா சாப்பிட போறது கன்சியூமர்ஸ். இன்கிரீடியன்ஸ் முக்கியம், நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாத்துக்குமே முக்கியம். சிங்கிள் இன்கிரீடியன்ட் நான் மட்டும் நியூட்ரிஷனல் வேல்யூ தேவையில்ல. சிங்கிள் இன்கிரீடியன்ட் நான் சொல்றது எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மிளகா பொடியா அரைக்கிறது, கொரியாண்டர் தனியாவை வந்து தனியா பொடியா அரைக்கிறேன்னா எனக்கு நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வேண்டாம், பட் இன்கிரீடியன்ஸ் போடணும். நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வேண்டாம்னு தான் சொன்னேனே தவிர அதுல இருக்கிற மத்த செய்திகள்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. சோ தனியாவை பொடியா மாத்தினாலும் சரி, சில்லிய பொடியா மாத்தினாலும் சரி, டைரக்டா சிங்கிள் இன்கிரீடியன்ட்டுக்கு நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் தேவை கிடையாது. பேட்ச் நம்பர் டெஃபினட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கஸ்டமர் கேர் நம்பர் போடணும். நேம் ஆஃப் த ப்ராடக்ட் போடணும். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற பிக்சர்ல வந்து இப்ப உள்ளுக்குள்ள வந்து கறி இருக்காது, ஆனா பிக்சர்ல வந்து கறின்னு போட்டோம்னா இந்த டிஸ்பிளே பண்ணிருக்கிற பிக்சர் கண்டென்ட்டுக்குள்ள இல்லங்கிறத போடணும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பீசஸ் போட்டுட்டு அதை டிக்ளேர் பண்ணாம விட்டோம்னா கஸ்டமர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா உள்ளுக்குள்ள பீசஸ் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ரொம்ப முக்கியம். MRP முக்கியம். எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா போட்டாகணும். முன்னாடி வந்து
யூஸ் பை டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கண்டிப்பா போட்டாகணும். அதுல பெஸ்ட் பிஃபோர்னு முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எக்ஸ்பைரின்னு டிக்ளேர் பண்றோம். டேட் ஆஃப் பேக்கேஜிங் போடணும். ஆஹ் இந்த 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 பேராமீட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப நட்ஸ்ல இருக்கும், சோயால இருக்கும், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும், குளூட்டன் அலர்ஜி இருக்கும். இந்த எல்லா அலர்ஜன் ப்ராடக்ட்ஸையும் கண்டிப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுவும் மில்லட்டுங்கிற விஷயத்துல இன்னும் கூட 1-2 பேரை இப்ப நான் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ரேஷஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தயாரிக்கும் போது நம்ம என்ன போங்கிறத பார்த்துட்டா தான் பேக்கேஜிங்ல டிக்ளேர் பண்ண முடியும். சப்போஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டிக்ளேர் பண்ணணும். ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் போடணும். ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்ப காமன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, இப்போ ஒரு பட்டரோ சீஸோ வாங்குறோம்னா, இல்ல பால் பாக்கெட் வாங்கினா ஸ்ட்ரெயிட்டா போய் ஃப்ரீசர்ல வைப்போம். ஆனா அதுல கிளியரா கொடுத்திருப்பாங்க 0 to 5ல தான் மில்க் பாக்கெட்டை வைக்கணும்ட்டு. சில பேர் வீட்ல அந்த பழக்கம் இருக்கும். சீஸ் பட்டர்லாம் வந்து 0 to 5ல தான் வைக்கணும். ஐஸ்கிரீம்னா நம்ம அதுல ஸ்டோரேஜ் டைரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி -18 to -23ல வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டோரேஜ் டைரக்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம். டைரக்ஷன்ஸ் டு யூஸ்ங்கிறது ஸ்பெசிபிக்கா ஏதாவது தயாரிச்சோம், ஒரு நியூட்ராசூட்டிகல்ஸ் இல்ல ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா டைரக்ஷன்ஸ் டு யூஸையும் நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணணும் சார். ஸோ இத்தனை தகவல்களையும் அதுல போடணும். மகிழ்ச்சி. இப்போ ஒரு கொஸ்டின், சப்போஸ் நான் இதை ஃபாலோ பண்ணல, எஃப்எஸ்எஸ்ஐ ஃபாலோ பண்ணல, நான் ஒரு ஸ்டார்ட் அப் தானே அப்படின்னு போனா எனக்கு அவங்களால ஏதாவது தொந்தரவு வருமா? ஃபைன் போடுவாங்களா? அப்படி ஃபைன் பண்ணா என்ன மாதிரி ஒரு ஒரு ஏன்னா ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்கும்ன்றது கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. இப்ப மிஸ் பிராண்டிங் போட்டா 2 lakhsல இருந்து 3 lakhs போடலாம் சார். கண்டிப்பா 2 lakhs to 3 lakhs பெனால்டி போடுவாங்க. இத ஒன்ஸ் பேக் பண்ணிட்டாலே சரி. அந்த இது டிக்ளேர் பண்ணாம விட்டுட்டா, முன்னாடி என்ன பிரச்சனைனா என்போர்ஸ்மெண்ட் தான் எடுத்துட்டு போய் இப்ப பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப வாடிக்கையாளருமே வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கு. அவங்க வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்ல போயிட்டு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன், இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு, லேபிளே அவங்க போடல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பேர் விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லுவோம். விசில் ப்ளோயரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த இதை வச்சுட்டு உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. டிலேடே நடக்காது. இன்னொன்னு பெனால்டி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கறத தாண்டி ரைட்னு ஒண்ணு இருக்கு. ஃபுட் சேஃப்டிங்கிறது ஒரு ரைட். லேபிள் போடுறதுங்கிறது வந்து மிகவும் மிகவும் முக்கியம். இப்ப தயாரிப்போம், ஆனா நாங்க லேபிளுக்கு உட்பட மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து கொடுக்கறது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரிதான் நம்மளோட கன்சியூமர்ஸையும் ட்ரீட் பண்ணணும். சோ நம்ம பேக்கிங்கோட கொடுக்கறது வந்து மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பெனால்டி பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய இருந்தா கூட நாங்க இவ்வளவு காசு கட்டுறோம் மேடம், அவ்வளவு காசு கட்டுறோம் மேடம்னு சொல்லுவாங்க. நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 3 விஷயம் கண்டிப்பா தேவை. ஒண்ணு, பில்லு வச்சிருக்கணும். ரா மெட்டீரியல்ல நான் வாங்கினேன்னா பில்லு வச்சிருக்கணும். 2வது கண்டிப்பா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வச்சிருக்கணும். 3வது வந்து சர்டிபிகேட் ஆஃப் கேரண்டின்னு ஒண்ணு. ஏன் பொருளுக்கு வந்து நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறது சிஓஜின்னு சொல்லுவோம், சர்டிபிகேட் ஆஃப் கேரண்டிய. இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும். 4வது சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ். இந்த சர்டிபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் மில்லட் ஃபிளார் எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்டா நான் வாங்குறேன். அவங்கள்ட்ட வாங்கும்போது ஒவ்வொரு பேட்சுக்கும் இந்த சர்டிபிகேட் ஆஃப் கேரண்டி வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது நாம கேரண்டி போட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி நம்மளோட பிராண்ட் ரெப்யூட்டேஷனும் போயிடும். இப்ப லேபிளிங்க்கு நீங்க போகலைன்னா இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியும், இமீடியட்டா மீடியால ஃபாஸ்டா பரவுது எல்லா மெசேஜுமே, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு இருந்தா. சோ இவ்வளவு ஃபாஸ்டான உலகத்துல வந்து நாம பண்ண வேண்டிய விஷயத்துல நம்ம கரெக்டா பண்ணினோம் அப்படின்னு சொன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை தாண்டி வர பிரச்சனைகளை சந்திக்கலாம். நாம கிட்டயே நிறைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் தான் ஆகும். சோ பெனால்டி பனிஷ்மெண்ட்ஸும் ஹியூஜ். அட் த சேம் டைம் ரெப்யூட்டேஷன், பிராண்டோட ரெப்யூட்டேஷன் வில் கோ ஆஃப் கம்ப்ளீட்லி. திருப்பி உங்களோட பொருளை யாரும் வாங்க மாட்டார்கள். இப்போ உங்களோட பொருள்ல வாங்கிட்டு போய் என்னடா இது, ஓபன் பண்ண உடனே பேக்கெட் ஓபன் பண்ண உடனே டஸ்டோ இல்ல ஒரு சின்ன ஒரு கரப்பாம்பூச்சியோ எது இருந்தாலுமே வந்து பிராண்டோட ரெப்யூட்டேஷன் எப்படி போகுதோ அதே மாதிரி வாங்கி லேபிள்லயும் ஒழுங்கா இல்ல இந்த பொருளை நாங்க ஏன் வாங்குறோங்கிற கஸ்டமர் மென்டாலிட்டி இப்ப நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. கன்சியூமரோட மென்டாலிட்டி முன்னாடி மாதிரி இப்ப இருக்கிறது இல்ல. ஓகேன்ட்டு. சோ வெதர் நம்ம சட்டத்திட்டத்துக்கு பெனால்டி பனிஷ்மெண்ட்ஸ்க்கு பயப்படுறோமோ இல்லையோ, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நாம பொருள் தயாரிக்கும் போது நம்ம 100% லேபிளிங்ல கரெக்டா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு போறதா இருந்தா மாத்திரம்தான் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் பேராமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்ணணும். பேசிக்கா இப்ப எதுக்குள்ள எங்க விற்க போறோம், யாரு இத எந்த கன்சியூமரா இருக்க போறாங்கிறத பேஸ் பண்ணி பண்றது ஒரு பிசினஸ் ரொம்ப நல்லது.
மிக்க மகிழ்ச்சி. உங்களோட டைம் வந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேங்க்யூ சோ மச். தட் இஸ் நீட் ஆஃப் தி அவர் இன்னைக்கு. ஓகே, அதாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெளிய கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. ஓகே, அதுவும் கரெக்டா பண்றதோ அப்படின்றத தாண்டி வந்து நமக்கு சட்டத்திட்டம் எது எனக்கு ஆப்டானது அது இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னீங்க இந்த சோடியம் வந்து இது அதிகமா இருக்கணுமா அல்லது கம்மியா இருக்குமான்னு சொல்லிட்டு. என்கிட்ட வரக்கூடிய ஆர்டர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காயத்ரி சார் நான் வந்து ஒரு பெரிய பிராண்டோடைய கவர் எடுத்தேன் சார், அதுல என்ன போட்டிருக்கோ அப்படியே போட்டேன் சார், அப்போ அந்த கம்பெனிக்கும் என் பிராண்டுக்கு ஒண்ணு தானே சார் அப்படின்னு ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. நான் சொன்னேன் மேடம் 5 விரல்கள் இருக்குது. 5 விரலுக்கு வந்து ஒவ்வொரு விரலுக்கு வந்து ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. 5 விரல் கண்டிப்பா வந்து ஈக்குவல் ஆகாது. அப்படி பார்க்கும்போது அந்த கம்பெனில என்ன பண்றாங்க, அவங்க ப்ராசஸ் முறை என்ன, அவங்க என்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றாங்க, என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய டெஸ்டிங் லேப் சர்டிபிகேட் என்ன, வேலிடேஷன் என்ன, இதெல்லாம் பண்ணி ஒரு கம்பெனி பண்ணும்போது அதை ஈஸியா நீங்க கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களை போட்டனோடனே நீங்களும் வந்து ஏன்னோ புலி வேஷம் போட்டு மேல லைட்டா கோடு போட்டா நீங்க பூனை ஆக முடியுமான்னு கேட்டா சாரி டு இன்டரப்ட் சார். இதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லணும், முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இன்னொரு பிரச்சனையும் இருக்கு ஃபேஸ் பண்றதுல. அவங்களுக்கே இதெல்லாம் பண்ணல, அவங்களுக்கே ஃபைன் வரல, நான் இதை பண்ணா என்ன மேடம்? அவங்க என்ன பண்றாங்களா, நான் ஏன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க அவங்க பண்ற அளவுக்கு அவங்க உயர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை எப்படி டேக்கிள் பண்றதுங்கிறது தெரியும். இப்ப நம்ம எப்பயுமே நம்ம வந்து இன்னைக்கு 2 மார்க்ல இருந்து 4 மார்க் வாங்குறது பெட்டர், இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம படிக்கிறதை விட. சோ உண்மை உண்மை. இப்போ யூஆர் எக்ஸாக்ட்லி ரைட் காயத்ரி. என்னுடைய அனுபவத்துல காயத்ரி சுந்தர்னு சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டுங்க, அவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன தவறு பண்ணாங்க. பட் தவறு அப்படின்றது வந்து அவங்களுக்கே தெரியாத தவறு. ஓ இதனா சின்ன தவறு தானே அப்படின்ற விஷயத்த அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல. அந்த அந்த அறியாமைன்னு கூட சொல்லிக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டட் கூட சொல்லிக்கலாம். அதான் அது கரெக்டான வேர்டா இருக்கணுங்க. அதனால அவங்க இம்போஸ் பண்ண ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா 3.5 lakhs. 3.5 lakhs தாண்டி அவங்க வந்து அது கோர்ட்டுக்கும் ஏன்னா அவங்களுடைய லாயருக்கும் அலைஞ்ச விஷயத்த பாத்தீங்கன்னா ஐ ரியலி ஃபெல்ட் பேட். ஐயோ கண்டிப்பா என்னடா இது. சார். அக்யூஸ்ட் 7 அக்யூஸ்ட் 8 கூப்பிடும் போதுதான் அவங்களுக்கு உறுத்த ஆரம்பிக்குது. ஆமா. சோ நீங்க சொல்றத நான் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் சார். இன்னொன்னு உங்ககிட்ட நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, இப்ப காலேஜ்ல யாருக்கெல்லாம் இந்த ஃபுட் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ, அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க இந்த ஃபுட் பிசினஸ்ல, எல்லாரும் உங்களை தேடி வரவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளால பேசிக் விஷயத்து எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சுந்தர் சார். ஏன்னா இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். இதுல வந்து கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான் நாங்களும் செயல்பட போறோம். ஆனா அதையும் நாங்க ஆட் பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கறத நான் கண்டிப்பா நினைச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. நேத்திக்கு டாக்டர் பசுபதி பேசும்போது நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. நான் அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணேன்னா, எங்க நிறுவனத்துக்கு நீங்க ஒரு அட்வைசரா வாங்க, நீங்க ஒரு போர்டு மெம்பரா வாங்க. உங்களை வச்சு நாங்க வந்து உங்களோட நாலேஜ் வச்சு மக்களுக்கு வந்து இந்த தொழில வந்து நீங்க தோக்காம எப்படி நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும். நான் ஜெயிக்கணும் ஒரு வார்த்தையை சொல்லல. நீங்க தொழிலை வந்து கத்துக்கிறதுக்கு முதல்ல இந்த சஸ்டைனபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்துக்காக உங்க நாலேஜ்ல எடுத்துக்க போறோம். நிறைய ஒரு கட்டமைப்பு பண்றோம். ஏன்னா மேடம் இது என்ன கட்டமைப்பு பண்றோம் கேட்டீங்கன்னா, ஒரு கமிட்டடா இருக்கக்கூடிய 100 ஆண்டர்பிரனர் வச்சு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றோம், மில்லட் கம்யூனிட்டி பில்ட் பண்றோம். அதுல உங்களை மாதிரி ஆளுமைகளா கொண்டு வந்து நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நீங்க கொடுக்க போறீங்க, நான் என்னோட சில சுந்தர் கேன் கான்ட்ரிபியூட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விதமான மென்டாஸ் அதுல வச்சு ஒவ்வொருத்துக்கும் என்ன தேவைகளோ அதை ஃபில்ஃபில் பண்ணி இதன் மூலமா நிறைய ஆண்டர்பிரனர் ஸ்ட்ரக்சரா கொண்டு போகணும் அப்படின்னு தான் என்னோட நோக்கம். ரைட்ல நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவசர உலகத்துல எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் நாளைக்கு விற்கணும் நாளை கழிச்சு பெரிய நடக்கவே நடக்காது. அந்த பொறுமையான ஆட்கள் ஒரு லாங் டேர்ம் நமக்குடைய ஜேர்னி பண்ணக்கூடிய மக்களோட டிராவல் பண்ணுன்றதை நோக்கம். அப்பதான் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் கொடுக்க முடியும், நம்ம வந்து ஒரு லைஃப்ல அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ண முடியும், அவங்களும் வந்து அவங்களோட சக்சஸை நம்ம சக்சஸா பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் இந்த ஒரு கட்டமைப்பு பண்றோம். நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படலாம். இட்ஸ் நாட் தட் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த இனிஷியேட் நான் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான். நான் மட்டும் இந்த தேர் இழுக்க முடியவே முடியாது. உங்களை மாதிரி ஆளுமைகள் இந்த 555 பேர் சேர்ந்து இது இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பெரிய இம்பாக்ட் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா கொடுக்க முடியும். அதான் அதோட நோக்கம் தான். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட டயத்தை நிறைய எடுத்து காயத்ரி. கண்டிப்பா இல்ல சார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு. குறிப்பா மாடரேட்டர்ஸ் இவங்க 2 பேரும் கண்டினியூஸா போன் கால்ஸ் இந்த கோஆர்டினேட் பண்ண இதுக்காக அவங்களையும் நான் 29ஆம் தேதி அந்த நலா ஹோட்டல்
இதுக்கு வந்து இன்வைட் பண்றேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. டீடைலா வந்தோடனே நான் சுந்தர் சார் கிட்ட ஷேர் பண்றேன். சுந்தர் சார் நீங்க கண்டிப்பா நாமினேஷன்ஸோட கூட்டிட்டு வாங்க. நீங்களும் அதுல ஒரு முக்கியமான விஐபி பேச்சாளரா நம்ம கூப்பிடலாம் தான் அந்த இடத்துல பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு கண்டிப்பா. இடத்துல சக்சஸ் பண்ணா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும் அப்படிங்கறதுதான் வந்து என்னோட ஒரு சிந்தனை சார். சேர்ந்து ஜெயிக்கலாம் மேடம். சேர்ந்து பயணிப்போம். நிறைய கண்டிப்பா விஷயங்கள் சார். சேர்ந்து பண்ண முடியும். மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்ல விஷயம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட் கொடுக்கணும். நாம் அனைவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு புண்ணிய காரியம் பண்றோம் அடுத்த ஜெனரேஷனுக்காக. கண்டிப்பான முறையில எல்லா ஒரு அனுகூலம் பண்ணி பேசுங்க. ரொம்ப நன்றி காயத்ரி, உங்களுடைய தேங்க்யூ சோ மச் சார். டைம். மை பிளஷர் அண்ட் ஓல்டு